குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியம் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேத்தவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 14/7/2024 ஸ்ரீ குரோதி வருடம் ஆனி மாதம் 30ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மதியம் 1:30 முதல் 2:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. குளிகை பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 6 மணிக்கு. கரணன் 10:30 முதல் 12 வரை. திதி இன்று மாலை 4:02 வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று இரவு 9:16 வரை சித்திரை, பின்பு சுவாதி. நாமயோகம் இன்று அதிகாலை 5:21 வரை சிவம், பின்பு சித்தம். கரணம் இன்று அதிகாலை 3:08 வரை பத்திரை, பின்பு மாலை 4:02 வரை பவம், பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:59 வரை மரணயோகம், பின்பு சித்தயோகம். சந்திராஷ்டமம் உடைய ராசி இன்று இரவு 9:16 வரை பூரட்டாதி, பின்பு உத்திரட்டாதி. சந்திராஷ்டமம் உடைய ராசி கும்ப ராசி. இன்று இரவு 9:16 வரை பூரட்டாதி, பின்பு உத்திரட்டாதி. இன்றைய நாளுக்கான பண்டிகை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ பெரியாழ்வார், ராமநாதபுரம் ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி தலங்களில் ரத உற்சவம். திருநெல்வேலி ஸ்ரீ நெல்லையப்பர், ஸ்ரீ காந்திமதி அம்மன் தாமிர பரணி ஆற்றில் ஜலத்தில் திருமஞ்சன சேவை. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ பைரவரை வழிபட கர்ம வினைகள் குறையும். விரதாதி விசேஷங்கள் வளர்பிறை அஷ்டமி திதி. செல்வம், செல்வாக்கு, உயர் பதவி, அந்தஸ்து, கௌரவம், வாழ்வாதாரத்தில் முன்னேற்றம், பொருளாதார நிலைகளில் வளர்ச்சி, வாழ்க்கையினுடைய முழுமையான பலன்களையும் வாழ்வியலினுடைய முழுமையான தெய்வீக சக்தியையும் பெறுவதற்கு ஸ்ரீ கால பைரவர் வழிபாடு மிக நல்லது. ஆபத்தாரனாய அஜாமில பந்தனாய துஷ்ட நிகிரகாய சிஷ்ட பரிபால ஸ்வரூபாய மம தாரித்ரிய துக்க தகனாய மம பாப கோப சல்லிய தோஷ நிவர்த்திகராய தன ஆகர்ஷனாய ஸ்வர்ணாகர்ஷனாய சகல காரிய அனுகூல சித்திகராய சகல சத்ரு தோஷ நிவர்த்திகராய ஓம் ஸ்ரீ வடுக பைரவாய நமஹ. ஓம் ஸ்ரீ கால பைரவாய போற்றி. ஓம் ஸ்ரீ கல்பாந்த பைரவாய போற்றி. ஓம் ஸ்ரீ குரோத பைரவாய போற்றி. ஓம் கபால பைரவாய போற்றி. ஓம் ஸ்ரீ கல்பாந்த பைரவாய போற்றி. ஓம் ஸ்ரீ உக்ர பைரவாய போற்றி. ஓம் குரோத பைரவாய நமஹ. அஷ்டமி நன்னாளில் கஷ்டங்கள் தேய்ந்து போக, உங்களுடைய பணம் சார்ந்த பிரச்சனைகள் அகல, தன ஆகர்ஷண பைரவரை தரிசிப்பது விசேஷம். ஸ்ரீ லக்ஷ்மி பைரவரை அவருடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். தன ஆகர்ஷண பைரவர் என்று சொல்லலாம். சதுஷ்டி 64 வகையான பைரவர்களுடைய பாடல்களை கேட்டு ஸ்ரீ கால பைரவருக்கான மந்திரங்களை நீங்கள் பாராயணம் செய்யும் பொழுது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகல பிரச்சனைகள், பணப்பிரச்சனை, மன கஷ்டம், பண கஷ்டம், உடல் கஷ்டம், இப்படி
சொல்ல முடியாத அளவுக்கு இருந்தால் கடன்கள் கூட காணாமல் போகும். இந்த வளர்பிறை அஷ்டமி நன்னாளில் விசேஷ வழிபாடு முறைகளை செய்வது நல்லது. இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? சங்கீதம் பாடுவதற்கு நல்ல நாள், மருத்துவம் பார்ப்பதற்கு ஏற்ற நாள், சித்திரம் எழுதுவதற்கு உகந்த நாள், குதிரை வாங்குவதற்கு நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டுள்ளது. இரவு 12:13 முதல் 1:57 வரை காலை மேஷ லக்னம், 1:58 முதல் காலை 4 வரை ரிஷப லக்னம், 4:01 முதல் 6:15 வரையில் மிதுன லக்னம், 6:16 முதல் 8:24 வரையில் கடக லக்னம், 8:25 முதல் 10:25 வரையில் சிம்ம லக்னம், காலை 10:26 முதல் 12:25 வரையில் கன்னி லக்னம், 12:26 முதல் 2:31 வரையில் துலாம் லக்னம், 2:32 முதல் மாலை 4:43 வரையில் விருச்சக லக்னம், 4:44 முதல் 6:50 வரையில் தனுசு லக்னம், 6:51 முதல் 8:44 வரையில் மகர லக்னம், 8:45 முதல் 10:27 வரை கும்ப லக்னம், 10:28 முதல் காலை 12:08 வரையில் மீன லக்னம். ஞாயிற்றுக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சூரிய பகவான். ஞானம் புகழும் ஞாயிறே போற்றி, சூர்யா போற்றி, சுந்தரா போற்றி, வீரியா போற்றி, வினை முழுதும் களைவாய் சிவசூரியனே போற்றி போற்றி என்று சூரிய பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பதோடு ஸ்ரீ ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகங்களையும் படிக்கலாம், கேட்கலாம். இன்னும் விசேஷம், ஞாயிற்றுக்கிழமை தினம் காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவானுக்கான ஹோரை, மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை, இரவு 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் தீபங்கள் ஏற்றி 27 முறை நீங்கள் ஸ்ரீ சூரிய பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பதால் ஆத்ம பலம், மனோபலம், திடம், கண் பார்வை சம்பந்தமான கோளாறுகள் நீங்கும், அரசு சம்பந்தமான உயர் பதவிகள் கிடைக்கும், நல்ல யோகம் உள்ளவர்களாக இருப்பீர்கள், முன்னோர்களுடைய நல்ல ஆசி பரிபூர்ணமாக கிடைக்கும். ஓம் அச்வத் வஜாய வித்மகே பாச ஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத். ஓம் அச்வத் வஜாய வித்மகே பாச ஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத். 12 ராசிக்காரர்களும் உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது நல்லது. ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. ஸ்ரீ சூரிய பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை 27 முறை மனதை ஒருமுகப்படுத்தி கிழக்கு நோக்கி அமர்ந்து நீங்கள் பிரயோகம் செய்தால் சூரிய பகவானுடைய அனுகிரகத்தினால் உங்களுடைய குடும்பம் விருத்தி வரும், முன்னோர்களுடைய ஆசி கிடைக்கும், சுக போக வாழ்வினை பெறுவீர்கள், உடல் நலம் நன்றாக இருக்கும், மன அமைப்பு உண்டாகும், ஆத்ம பலம், மனோபலம், ஆயுள் பலம், ஆரோக்கிய பலம், ஐஸ்வர்ய பலம், புத்திர் பலம், சகல விதமான நல்ல பலன்களை நீங்கள் பெற முடியும். ஞாயிற்றுக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவானுக்கான ஹோரை, காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை, 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை, 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை, 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை, 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை, 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை, மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை, மதியம் 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை, 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை, 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை, 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சனி பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில்
அன்னதானத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க, சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 9381162636. மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி உங்களுடைய ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். உடன் பிறந்தவர்களிடத்தில் இன்றைய தினம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். ஆக சகோதர சகோதரிகளிடத்தில் கவனமாக இருந்தாலே போதும், வேறொன்றும் இல்லை. மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்த்து விடுங்கள். உறவுகளோடு பேசும் பொழுதும் வார்த்தையில் கவனம் தேவை. உங்களுக்கு தெரிந்த நபர்கள் தானே, நெருக்கமானவர்கள் தானே என்கிற உரிமையை எடுத்துக்கொள்ளாதீர்கள். மற்றவர்கள் எந்த குணத்தோடு உங்களோடு பழகுவார்கள் என்பது உங்களுக்கே தெரியாது. ஆக யாரை பற்றியும் எதை பற்றியும் தீர்மானிக்காதீர்கள். அவ்வப்போது நிலை மாறிக்கொண்டே இருக்கும். அவர்களுடைய ஜாதக நிலை பொறுத்துதான் உங்களிடம் அவர்கள் நட்பாக இருப்பார்களா அல்லது எதிராக மாறுவார்களா என்பது அவர்களுடைய ஜாதகத்தை பொருத்தும். உங்களுடைய ஜாதக பலன்களை பொறுத்துதான் இவை அமையும். கடன் சம்பந்தமான விஷயங்களில் பொறுமையாக இருங்கள். அதிக வட்டிக்கு பணம் வாங்குவதை தவிர்த்து விடுங்கள். ஞாயிற்றுக்கிழமை தினம் என்பதால் இந்த நாள் உங்களுடைய சங்கடங்கள், சில மன பிரச்சனைகள் நீங்க சூரிய பகவானுடைய வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. சூரிய ஆதித்ய தேவனை வழிபடுங்கள். மன சஞ்சலங்கள் முதலில் நீங்கும். சூரிய பகவான் தந்தையாகவும் சந்திர பகவான் தாயாகவும் நமக்கு இருக்கின்றனர். ஆக இந்த 2 கிரகங்களினுடைய வழிபாடு இன்றைய நாள் செய்தால் மனம் சம்பந்தமான பிரச்சனைகளும் நீங்கும். சூரிய பகவானை வழிபடுவதால் ஆத்ம பலம் அதிகரிக்கும், பயம் நீங்கும். மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்க வேண்டும். அலட்சியம் கூடாது. பிறருடைய விஷயங்களை பார்த்து நீங்களும் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இருக்காது. ஆக உங்களுக்கான ஒரு தனி வழி பாதையை நீங்கள் தீர்மானித்து கொண்டு செல்ல வேண்டும். தொழில் ரீதியாக சில நுட்ப கருவிகளால் விரயங்கள் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் குறைவாக இருக்கும். அதிக விஷயங்களை பற்றி விவாதிக்காதீர்கள். காதலர்களுக்கு மன கஷ்டங்கள் இருக்கும், மனக்கசப்புகள் உண்டாகும். மன முறிவுகள் ஏற்படாமல் இருக்க உங்கள் வருங்கால துணைவரிடத்தில், காதலரிடத்தில் பேசாமல் இருப்பது நல்லது. இனம் புரியாத சிந்தனைகள் காரணமாக மனதளவில் குழப்பங்கள் இருக்கும். வியாபாரத்தை மிக சரியாக நடத்த வேண்டும் என்கிற எண்ணம் கூட மனதில் எழாது. சோம்பல் தனம் இருக்கும். விடுமுறை நாட்கள் என்பதால் சற்று அசதியாகவே உணர்வீர்கள். அதிக நல்ல சிந்தனையோடு தியானம் மற்றும் யோகாசனங்கள், இறை வழிபாடு செய்யும் போது சிவசூரிய வழிபாடு செய்தால் புரிதல்கள் ஓரளவிற்கு பிறக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள். எதிலும் கவனம் தேவை, எச்சரிக்கை தேவை. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் அதிக நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் நட்பு ராசிகள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அனுசரித்து செல்ல வேண்டும். விட்டு கொடுத்து போவது நல்லது. புரிதல் வேண்டும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு பொறுமையாக இருக்க வேண்டும். நிதான போக்கு தேவை. அவசர முடிவு எடுக்க வேண்டாம். கிருத்திகா நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றம் ஏற்படும். பயம் தேவையில்லை. தைரியமாக தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக இருக்க இறை வழிபாடு மிக அவசியம். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஞாயிற்றுக்கிழமை தினம் கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும்போது குடும்பத்தில் அமைதி இருக்கும். மன நிறைவாக உணர்வீர்கள். தெய்வ பலம் கூடுதலாகவே இருக்கும்.
எந்த ஒரு காரியத்தையும் தொடங்குவதற்கு முன்னர் பெற்றோர்களிடத்தில் ஆசி பெற்று செய்வது உங்களுக்கு மிக நல்லது. கூடுமான வரையில் சிவ வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய ராசிதான் சிவபெருமானுக்கு வாகனமே. ஆக ரிஷப வாகனத்தில் அமர்ந்துதான் பிரதோஷ காலத்தில் பிராகார புறப்பாடு நடக்கும். ஆக அத்தகைய ஒரு அற்புதமான ராசிகள் நீங்கள் ரிஷபராசி அன்பர்களே. இந்த நாளில் உடல் தோற்றப்பொலிவு அதிகரிக்கும். மிக அழகாக இருப்பீர்கள். பார்ப்பதற்கு லட்சணங்கள் அதிகரிக்கும். சாமுத்ரிகா லட்சணம் என்பார்கள். அங்கத்தினுடைய அமைப்பு சாமுத்ரிகா லட்சணம். அவை மிக சிறப்பாக பிரமாதமாக நீங்களே மெச்சும் அளவில் இருப்பீர்கள். ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அழகு சற்று கூடுதலாகவே இருக்கும். உங்கள் துணைவரிடத்தில் மிக அழகான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீர்கள். இருவருக்குள்ளும் ஒரு குதூகலம் இருக்கும், புரிதல் இருக்கும், நெருக்கமாக இருப்பீர்கள். இருவரும் பேசக்கூடிய விஷயங்களில் ஒரு சில கருத்துக்கள் புதைந்தே இருக்கும். குடும்ப நலன் கருதியும் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சார்ந்த திட்டங்களை மிக அழகாக தீட்டுவீர்கள். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் பிறக்கும். வீட்டில் மங்களகரமான கெட்டிமேளம் கொட்டக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் கைகூடி வரும். திருமணத்திற்குண்டான ஆயத்தங்களை தொடங்குவீர்கள். வீடு கட்டுவதற்கான சுப யோக நாட்களை பார்ப்பீர்கள். எந்த தினத்தில் எந்த நேரத்தில் செய்யலாம், எந்த ஓரையில் செய்தால் நன்மைகள் என்கிற எண்ணங்கள் உங்கள் மனதில் இருந்து கொண்டே இருக்கும். தன வரவுகள் மூலம் சேமிப்பு அதிகரிக்கும். பணம் உங்களுக்கு அபரிமிதமாக கிடைக்கும். வியாபாரத்தில் விருத்தி ஏற்படும். தொழில் அபிவிருத்தி காரணமாக முன்னேறி கொண்டே வருவீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, மாணவர்களுக்கு படிப்பில் புத்துணர்ச்சி இருக்கும். படிக்கக்கூடிய விஷயங்கள் மனதில் பதியும். கவலை வேண்டாம், பயம் வேண்டாம். படிப்பின் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் போது நல்ல முதன்மையான மதிப்பெண் பெறுவதற்கான காலகட்டம் உங்களுக்கு. பொது காரியங்கள் இருக்கிறவங்களுக்கு ஒத்துழைப்பு இருக்கும். குடும்பத்தில் மற்ற நபர்களோடு அனுசரித்துதான் செல்வீர்கள். நல்ல விஷயங்களை பேசி முடிப்பீர்கள். மனதில் நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். பெற்றோர்களால் உங்களுக்கு நல்ல ஆதரவு உண்டு. தாய் வழி உறவினர்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள். தொழில் விஷயங்களில் கூடுதலான பலன் உண்டு. நன்மைகள் அதிகமாகவே இருக்கும். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். அஷ்டமி என்பதால் ஸ்ரீ கால பைரவர் வழிபாடு செய்வதோடு காளியம்மனுடைய வழிபாடும் செய்யலாம். காரணம், ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் அஷ்டமி வருவதால் மாலை நேரம் 4:30 முதல் 6 மணிக்குள்ளாக ஸ்ரீ கால பைரவருடைய வழிபாடு செய்வார்கள். அதே நேரத்தில் ஸ்ரீ துர்க்கையம்மன் வழிபாடு செய்யலாம். காளி தேவி வழிபாடு செய்யலாம். ஸ்ரீ வீரபத்ரர் வழிபாடு செய்யலாம். இப்படி வினைகளை தீர்க்கக்கூடிய தெய்வ வழிபாடு செய்யலாம். வீரபத்ரர் வழிபாடு மிக மிக சிறப்பான ஒன்று. ஆக இந்த நேரத்தில் நீங்கள் விளக்கேற்றி உங்களுக்கு மனதில் தோன்றக்கூடிய எண்ணிக்கையில், உங்கள் வயதிற்கு ஏற்ற எண்ணிக்கையில் தீபங்கள் ஏற்றி வழிபடுங்கள். சகல பிரச்சனைகளும் தீரும். உள்ளூர் மாரியம்மன், முனியப்பன், ஐயனார் முதலிய காவல் தெய்வங்களுக்கு அர்ச்சனை செய்து அனுமதி பெற்ற பிறகே நீங்கள் வெளியே செல்வது இன்னும் விசேஷம். பிரயாணம் செய்வது மிக நல்லது. அதிலும் பரிகார ஸ்தலத்திற்கு செல்கிறீர்கள் என்றால் வழிபாடு முறைகளை முறையாக மேற்கொண்டு சென்றால் நிச்சயம் அந்த பரிகாரம் உங்களுக்கு கைகூடும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகள் செய்யலாம். புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது மிக மிக நல்லது. ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் மருந்து மாத்திரை எடுத்துக்கொண்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு மன சந்தோஷம் அதிகரிக்கும். உற்சாகமாக இருப்பீர்கள். கூட்டு தொழில் கை கொடுக்கும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு சேமிப்பு அதிகமாக இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் பண வரவு இருக்கும். மன சந்தோஷம் பெறுவீர்கள். மிருகசிரிஷம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும். புரிதல் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஞாயிற்றுக்கிழமை தினம் நெருக்கமானவர்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாட்டோடு இருங்கள். வெளியூர் செல்பவர்கள் வேலைகள் கைகூடி வரும். வண்டி வாகனத்தின் மூலம் லாபங்களை பெறுவீர்கள். தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் மற்றும் கல்வித்துறையில் பணிபுரிபவர்களுக்கு முன்னேற்றங்கள் பிறக்கும்.
தேர்வுக்காக தயாராகி கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் புத்தி கூர்மையோடு செயல்படுவீர்கள். பெரிய அளவில் சாதிக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கும். முக்கியமாக நிறைய மதிப்பெண்கள் என்கிற ஒரு வேட்கையோடு முன்னெடுத்து செல்வீர்கள். போட்டிகள் பொறாமைகள் இருந்தாலும் அதையும் தாண்டி சாதிப்பதற்கான வழிமுறைகள் உண்டு. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சூக்ஷமங்களை புரிந்து கொள்வீர்கள். மன தெளிவு இருக்கும். வெளியிடங்களுக்கு செல்லும் போது உங்களுக்கு பக்க துணையாக இறைவனுடைய அனுகிரகம் இருக்கிறது என்கிற நம்பிக்கையோடு செல்வீர்கள். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கும். அரசு காரியங்களில் இருந்து வந்த தாமதங்கள் சற்று விலகும். ஆக உங்களுடைய ராசிப்படி இதுநாள் வரையில் காலதாமதமாகி கொண்டிருந்த விஷயங்கள், சில பிரச்சனைகள் நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமையாக இருப்பீர்கள். கணவனுக்காக மனைவியும் மனைவிக்காக கணவனும் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய நாளாகத்தான் இருக்கிறது. கவலை வேண்டாம். பிரச்சனைகள் இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் இறைவனுடைய அனுகிரகத்தின் மூலம் சமாளித்துக் கொள்வீர்கள். எதற்காகவும் எதை பற்றியும் யாருக்காகவும் நீங்கள் பயப்பட தேவை இருக்காது. காதலர்களுக்கு ஏற்ற நாள்தான். உங்கள் காதலரிடத்தில் நீங்கள் வெளிப்படைத்தன்மையாக பேசுவீர்கள். உங்கள் மனதில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை பற்றி விவாதிப்பீர்கள். மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்களுக்கு பதில் தேடக்கூடிய நாளாகத்தான் அமையும். உத்தியோகத்தில் சில மாற்றங்கள் வரலாம். செய்யக்கூடிய விஷயத்தில் கவனமாக இருங்கள். சோம்பல் என்பது இருக்காது. சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். பிறை அஷ்டமி நாளில் மாலை நேரத்தில் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்யலாம். அதோடு ஸ்ரீ துர்க்கை தேவிக்கும் காளி தெய்வத்திற்கும் வழிபாடு மேற்கொள்ளுங்கள். எலுமிச்சை கனி மாலை சாற்றி வழிபட்டால் சகல பிரச்சனைகள் குறையும். ராசிக்கான அமைப்பு படி இந்த நாள் ஓரளவிற்கு பலன்களை பெருமளவே பெறுவீர்கள். பயம் வேண்டாம், கவலை வேண்டாம். தைரியமாக இந்த நாளை தொடங்குங்கள். அனைத்தும் உங்களுக்கு நல்லதாகத்தான் நடக்கும். தைரியமாக செயல்படுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்வது வேகமாக்க முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் நல்லபடியாக்க முடியும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரிஷம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு கவலைகள் விலகும். தைரியமாக வேலைகள் கவனிப்பீர்கள். வெற்றி நிறைந்த நாள். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு தாமதங்கள் விலகும். ராசிநாதன் புதன் பகவான் ராகு பகவானோடு இணைந்து ஜீவன பாவகத்தில் சஞ்சரிக்கிறார். ஆக தொட்ட காரியங்கள் துலங்கும். புனர்பூசம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தை ஆளக்கூடிய கிரகம் குரு பகவான். மாற்றங்கள் ஏற்படலாம். எண்ணியபடி உங்களுடைய வாழ்க்கையை மிக சீராக கொண்டு செல்வீர்கள். கட்டுப்பாடு என்பது இருக்கும். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 9381162636. கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஞாயிற்றுக்கிழமை தினம் வெளியூர் தொடர்பாக நீங்கள் எண்ணிய வேலைகள் நடக்கும். திட்டமிட்ட காரியங்கள் கைகூடி வரும். பயணங்கள் மூலம் லாபத்தை பெறுவீர்கள். கடகராசி அன்பர்களே, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் தான் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். இனம் புரியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் நிறைந்தே இருக்கும். அதிர்ஷ்டம் நிறைந்த நாள் என்று கூட சொல்லலாம். மன கவலைகள் எல்லாம் பறந்தோடும். எழுத்து துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும்.
உணவு சமைப்பவர்கள், உணவகம் வைத்து நடத்துபவர்கள், வெளியே வாய்ப்புக்காக ஏங்கி இருந்தவர்கள், உணவு தொடர்பாக அவர்களுக்கு நல்ல நேரம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். இதுநாள் வரையில் கிடைக்காத வாய்ப்புகள், உங்களை விட்டு நழுவி போன சில வாய்ப்புகள் மீண்டும் உங்களை தேடி வரப்போகிறது. சந்திர பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபத்தை கொடுக்க போகிறார். அவரே ராசிநாதனும் கூட. வீட்டில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் மறைந்துவிடும். இதுவும் கடந்து போகும் என்பது போல இருங்கள். எதுவும் நிரந்தரமல்ல. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எது நடக்குமோ அது நன்றாகவே நடக்கும் என்கிற நம்பிக்கையோடு இருங்கள். எதை கண்டும் கவலை வேண்டாம், பயம் வேண்டாம். படைத்த இறைவன் உங்களுக்காக இருக்கிறார் என்பதில் மட்டும் மனதை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். மரம் வைத்தவருக்கு தண்ணீர் ஊற்ற தெரியும். ஆக பிரபஞ்சத்தினுடைய அனுகிரகமும் பஞ்சபூதத்தினுடைய அருளாசி பெற மட்டுமே தினம்தோறும் வழிபாடுகளை மேற்கொண்டால் போதும். நவக்கிரக வழிபாடு உங்களை நல்ல நிலைக்கு கொண்டு வரும். இந்த நாளில் பழைய பிரச்சனைகளுக்கு நண்பர்களிடமோ அல்லது உறவுகளிடமோ சில விவகாரங்கள், சில பிரச்சனைகளாக இருந்தால் அந்த பழைய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி தெளிவான முடிவு கிடைக்கும். சொத்து சார்ந்த விஷயங்கள், இது போன்ற சில பிரச்சனைகள் நீங்கும். குல தெய்வ வழிபாடு செய்யுங்கள். அஷ்டமி நாள் பெண் தெய்வ வழிபாடு செய்யலாம். காவல் தெய்வ வழிபாடு செய்யலாம். ஸ்ரீ முனியப்பர், ஐயனார் தெய்வ வழிபாடு, ஸ்ரீ அகோர வீரபத்ரர் வழிபாடு செய்யலாம். இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை தினம் வருவதால் மாலை 4:30 முதல் 6 மணி வரை ராகு காலமும் கூட. அந்த நேரத்தில் காளி தெய்வ வழிபாடு செய்தால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து சங்கடங்களும் நீங்கி மன நிறைவு பெறுவீர்கள், மகிழ்வாக இருப்பீர்கள். மாணவர்களுக்கு படிப்பு நிலையில் ஒரு உற்சாகம் பிறக்கும். ஒரே சிந்தனையில் மனதை ஒருமுகப்படுத்தி படிப்பீர்கள். நல்ல மதிப்பெண்கள் வாங்குவதால் குடும்பத்தில் சந்தோஷம், மனதில் சந்தோஷம். நண்பர்களிடத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை அதிகரிக்கும், உயரும். ஆன்மீக வேலைகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். புதிய சேவை தொடர்பான துறைகளில் இருப்பவர்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. காதலர்களுக்கு ஏற்ற நாள். மன நிறைவாக உங்களுடைய வருங்கால துணையை அனுசரித்து செல்வீர்கள். விரும்பிய இடங்களுக்கு சென்று வருவீர்கள். பிடித்த பொருளை வாங்கி கொடுப்பீர்கள். உதவிகள் கிடைக்கும். பெருமளவு யோகம் நிறைந்த நாளாகத்தான் இருக்கிறது. மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது. வருமானம் கிடைக்கும். போதிய அளவு கையில் பணப்புழக்கம் இருந்து கொண்டே இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சார்ந்த காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரை மிகுந்த நல்ல பலனை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையை பயன்படுத்துங்கள். உங்கள் ராசியில் தான் குரு பகவான் உச்சம் பெறுகிறார். ஆக கடகராசி அன்பர்கள் அதிர்ஷ்டசாலிகள். உங்களுடைய நல்ல உள்ளத்திற்கும் நல்ல மனதிற்கும் எந்த குறையும் வராது. நல்ல விதமாக வாழ்வீர்கள். இதுவும் கடந்து போகும் என்பதை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அஷ்டம சனி நடக்கிறது. பெரிய அளவு பாதிப்பு எதுவும் இல்லாமல் இருக்க தினம்தோறும் நவ கிரகங்களுக்கு ஒரு விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்கம், பொன் வைக்கக்கூடிய இடத்தில் பூ வைக்கலாம் என்பார்கள். வெளியிடங்களுக்கு சென்று வழிபட முடியாதவர்கள் உங்கள் வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நவகிரக கோவிலுக்கு சென்று வந்தாலே போதும். பல பிரச்சனைகள் தீரும். மகிழ்வாக இருப்பீர்கள். ராசிக்கான நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு பயணங்கள் கைகூடும். வியாபாரம் சிறப்பாக இருக்கும். அனுகூலம் நிறைந்த நாள். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு நல்ல முடிவுகள் கிடைக்கும். வழக்கில் இருந்து பிரச்சனைகள் நீங்கும். சொத்துக்கள் கைக்கு கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு பிறருடைய ஆதரவு பிறக்கும். பெற்றோர்களுடைய அருளாசி உண்டு. கைக்கு வருமானம் கிடைக்கும். அனுபவம் ஏற்படும். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஞாயிற்றுக்கிழமை தினம் சூரிய பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த நாள். ராசிநாதன் சூரிய பகவானே உங்களுக்கு. ஆக இந்த நாளில் நீங்கள் சொல்ல வேண்டிய காயத்ரி மந்திரங்கள் இன்றைய பஞ்சாங்க பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்பொழுது சேமிப்பு சம்பந்தமான எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கும். பணத்தை ஏதாவது ஒரு வகையில் மிச்சப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம் மேலோங்கும். வருமானத்தை அதிகரிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். பண கஷ்டம் தீரும் வரையில் சில யோசனைகள் உண்டாக்கலாம். மூத்த உடன் பிறப்புகளிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். பெரியவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்புகளை கொடுக்க வேண்டும்.
பணம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்கள், அலட்சியம் வேண்டாம். தன வரவுகளில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் ஏற்படலாம். குடும்ப நபர்களிடத்தில் அனுசரித்து செல்வது நல்லது. இன்றைய நாள் அமைதி போக்கோடு நீங்கள் இருந்தீர்களேயானால் எந்த பிரச்சனைகளோ வழக்குகளோ சங்கடங்களோ ஏற்படாது. வீண் அபவாதங்கள் உண்டாகாது. நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருக்க வேண்டும். வீடு மனை சம்பந்தமான செயல்களில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். வருமானம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கலாம். பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வு கருதி சில முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முதலீடு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கலாம். வியாபாரத்தில் இருந்த பழமையான விஷயங்களை மாற்றி புதுமையை புகுத்துவீர்கள். வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்துவதில் ஆர்வம் இருக்கும். வேலையாட்களுடைய செயல்பாடுகள் மன நிறைவை தரும். எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீர்கள். பணம் சம்பந்தமான சில நெருக்கடியான சின்ன சின்ன பிரச்சனைகள் குறைய வாய்ப்புகள் உண்டு. சிறு குறு வியாபாரம் செய்பவர்களுக்கு அதிக உழைப்பு தேவையாக இருக்கும். வேலைபளு காரணமாக மனச்சோர்வோடு இருப்பீர்கள். வரவுகள் இறக்கம் இருந்தாலும் அதற்கேற்றபடி பல நிலைகளில் நீங்கள் முன்னேற்றங்கள் செய்ய வேண்டியது நல்லது. எதையும் நீங்கள் சாதாரணமாக பெற முடியாது. சற்று சிந்தனைகள் மூலமும் போராடிதான் ஜெயிக்க வேண்டிய நிலையில் இருப்பீர்கள். மாணவர்கள் கல்வி சார்ந்த விஷயங்களில் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருங்கள். அலட்சிய குணத்தோடு நடக்க வேண்டாம். ஆசிரியர்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பளிப்பது, அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை ஆலோசனைகளை மேற்கொண்டு நடக்கும்போது உங்களுக்குள் அதீத தன்னம்பிக்கை இருக்கும். மதிப்பெண்கள் உயர்வதற்கான வழி கிடைக்கும். காதலர்களுக்கு ஏற்ற நாளாகவே அமையும். ராசியின் 4வது வீடு சுக பாவகத்தில் விரயத்தின் அதிபதியான சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். 6ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. 9ஆம் பாவகத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார். சில முன்னேற்றங்கள் இருக்கும். சில விஷயங்களுக்காக அதிக பிரயாசைப்பட வேண்டியது, அதாவது முயற்சி செய்ய வேண்டியதாகத்தான் காணப்படும். சாதாரணமாக இருந்தால் வேலைகள் நடக்காது. ஒவ்வொரு விஷயத்திற்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தால் மட்டுமே வேலைகள் நீங்கள் விரும்பியது போல நடக்கும். வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். கையில் இருக்கக்கூடிய பணத்தினுடைய தன்மைகளுக்கு தகுந்தாற் போல்தான் உங்களுடைய செயல்பாடுகளே அமையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவான். இந்த கிரகங்களினுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன்கள்: மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம். உங்களுடைய நட்சத்திரத்தின் அதிபதி கேத்து பகவான். அவரை உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். எதிலும் கவனம் தேவை. பேச்சு, வாக்குஸ்தானங்கள் மட்டுமல்லாது வருமானம் மற்றும் அதை சார்ந்த விஷயங்களில் கவனமாகவே பார்த்து கொள்ளுங்கள். பூரம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தின் அதிபதி சுக்கிர பகவான். அவர் ராசிக்கு 6ஆம் வீட்டில் செவ்வாய் பகவானோடு சஞ்சரிப்பதால் எதிலும் கவனமாக இருங்கள். சிக்கனமாக இருப்பது நல்லது. பொருள் வரவு என்பது ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும். நிலம் சம்பந்தமான விஷயங்களில் இருப்பவர்கள் கவனமாகவே பார்ப்பது அவசியம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களே, உங்கள் நட்சத்திரத்தின் அதிபதி சூரிய பகவான். அவர் உங்கள் ராசிக்கு 7ஆம் பாவகத்தில் சனி பகவானோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். வரவு நிறைந்த நாளாக இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களே, ஞாயிற்றுக்கிழமை தினம் என்பதால் சூரிய வழிபாடு செய்யுங்கள். மன அமைதி கிடைக்கும். மனதில் சந்தோஷம் பெருகும். ராசிக்கான அமைப்பு படி இந்த நாள் மன அமைதியோடு தியான பயிற்சிகள் மேற்கொண்டால் நிச்சயம் அனைத்தும் கைகூடும். நலமாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியோடு எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஞாயிற்றுக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் சூரிய பகவான். ஆகவே ராசியினுடைய அமைப்பு படி பார்க்கலாம். அரசு காரியங்களில் இதுநாள் வரையில் இருந்து வந்த தாமதங்கள் கொஞ்சம் விலகும். 7ஆம் இடத்தில்தான் சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார் சனி பகவானோடு சேர்ந்து. ஆக கிரகங்கள் எப்படி இயங்குகிறதோ அதற்கேற்றபடித்தான் உங்களுடைய வாழ்க்கையின் நடைமுறையே இருக்கும். வாழ்க்கையினுடைய புரிதல் உங்களுக்கு உண்டாக்கும். உங்களுடைய செயல்கள் கிரகங்களை பொறுத்துதான் அமைய இருக்கிறது. ஆகவே அதனுடைய தன்மைகளை புரிந்து கொண்டு பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள். தினம்தோறும் இறை வழிபாடு செய்வதோடு நவ கிரகங்களையும் வணங்கி பிறகு வேலைக்கு செல்லுங்கள். நிச்சயம் உங்களுக்கு வேலைகள் சிறப்பாக நடக்கும். மாற்றம் இருக்காது. வெளி வட்டாரத்தில் மதிப்பு மேம்படும். வெளி உலக நபர்களை சந்திப்பீர்கள். பிரமுகர்களுடைய ஆதரவு பெருக்கும். முக்கியஸ்தர்களுடைய சந்திப்பின் மூலம் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். புதிய விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும்.
ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிக்க வேண்டும் என்கிற துடிப்போடு இருப்பீர்கள். 7ஆம் இடம் மீன ராசியில் ராகு பகவான் உங்கள் ராசிநாதன் புதன் பகவானுடைய சஞ்சாரமும் இருப்பதால் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் ஏற்படலாம். நட்புகள் ஆதரவாக இருப்பார்கள். பரிசுகள் கிடைக்கும். பாராட்டுகள் பெருக்கும். வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி அதிகரிப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள். எதை எடுத்தாலும் மிக சரியாக முடிக்க வேண்டும் என்கிற நோக்கம் உங்களிடம் அதிகரிக்கும். கன்னிராசி அன்பர்களே, பெரிய விஷயத்தை சாதித்து காட்ட வேண்டும் என்கிற துடிப்போடு செயல்படுவீர்கள். குடும்ப தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். கடன் சார்ந்த சங்கடங்கள் படிப்படியாக குறையும். எதிர்கால வாழ்க்கை குறித்த எண்ணங்கள் மேலோங்கும். தைரியமாக ஒவ்வொரு விஷயத்திலும் ஈடுபாடு காட்டுவீர்கள். காதலர்களுக்கு ஏற்ற நாள்தான். மன நிறைவு இருக்கும், அமைதி இருக்கும், அன்பு இருக்கும். வருங்கால துணைவரிடத்தில் மிகுந்த ஒரு நல்லிணக்கத்தோடு இருப்பீர்கள். தம்பதியர்கள் விரும்பிய வாழ்க்கையை வகை செய்து கொள்ளக்கூடிய நிலை ஏற்படலாம். இயல்பாகவே இயற்கையினுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கிறது கன்னிராசி அன்பர்களே. ஆக எதை நினைத்தாலும் உடனுக்குடன் செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இருப்பீர்கள். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். ஆதாயம் பெறுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் இருக்கும். அன்பு பெருக்கும். பாசம் அதிகரிக்கும். குழந்தைகளுடைய செயல்பாடுகளில் அதிக நாட்டம் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மன நிறைவு ஏற்படும். ஒவ்வொரு காரியங்களையும் மிக துரிதமாக செய்து முடிப்பீர்கள். உற்றார் உறவினர்களுடைய வருகை மகிழ்வை தரும். ஏற்றம் பிறக்கும். உற்சாகமாக செயல்படுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது மிக நலம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். உடையினுடைய நிறத்தை ஆரஞ்சாக வைத்துக் கொள்ளுங்கள். அது சூரிய பகவானுக்கான நிறமும் கூட. திரம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தின் அதிபதி சூரிய பகவான். அவர் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். தாமதங்கள் விலக்கும். வேலைகள் சிறப்பாக நடக்கும். எண்ணியது கைகூடும். அஸ்தம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தின் அதிபதி சந்திர பகவான் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். ஆர்வம் பெருக்கும். குழந்தைகளுடைய செயல்பாடுகள் மன மகிழ்வை தரும். உற்சாகமாக இருப்பீர்கள். சித்திரை நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய் பகவான். அவர் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். மகர ராசியில் துரிதமாக வேலைகளை முடிப்பீர்கள். நினைத்தது நடக்கும். மிக சிறப்பான லாபங்கள் உண்டாகும். இந்த நாள் ஏற்றம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 9381162636. துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஞாயிற்றுக்கிழமை தினம் உயர் அதிகாரிகளிடத்தில் நீங்கள் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். சனி பகவான் உங்கள் ராசிக்கு நட்பாக இருப்பார். சூரிய பகவான் என்றாலே அரசு சம்பந்தமான வேலைகளைத்தான் குறிக்கும். நீங்கள் எதிர்பார்த்தபடி வேலைகள் சீக்கிரம் இருக்காது, காலதாமதமாகலாம். பொறுமையும் நிதானத்தோடு இருந்து வேலைகளை நடத்துங்கள். திறமைக்கான மதிப்பு தாமதமாகத்தான் கிடைக்கும். எதிலும் அவசரம் காட்ட வேண்டாம். சலிப்பு தன்மையோடு இருக்காதீர்கள். உங்களுக்கு கொடுத்த பொறுப்புகளை முழு மனதோடு செய்தால்தான் உங்களுக்கு வருமானமும் கிடைக்கும். வேலையை அரைக்குறையாக முடிக்காதீர்கள். முழுமையான மனதோடு தவறுகள் இருந்தாலும் அவற்றை சரி செய்தால் மட்டுமே ஒரு நிலையான ஒரு இடத்தில் நீங்கள் இருக்க முடியும். ஆடம்பரமான விஷயங்களில் ஆர்வம் ஏற்படலாம். சுக்கிர பகவான் உங்கள் ராசிநாதனே 4ஆம் வீட்டில் செவ்வாய் பகவானோடு இணைந்தே இருக்கிறார்.
ஆக 2ஆம் வீடு குடும்பம் வாக்கு ஸ்தானத்திற்கான அதிபதி. அவர் 4ஆம் வீட்டில் உங்கள் ராட்சிநாதனாக செயல்படுகிறார். இதனால் நினைத்த பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் உண்டு. தாராளமாக செலவு செய்வீர்கள். குடும்ப விஷயத்திற்காக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். மாணவர்கள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் இருந்த சங்கடங்கள் மறையும். படிப்பின் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். கூடுமான வரையில் படிக்கக்கூடிய விஷயங்களை அவ்வப்போது சரிபார்த்து கொள்வது நல்லது. கல்வியினுடைய நிலையை புரிந்து கொண்டு செய்ய வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் இருக்கும். அந்யுன்யமாக இருப்பீர்கள். உங்கள் செயல்களில் வேகம் உண்டாகும். தேர்ச்சி நிறைந்த நாள். விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்வீர்கள். ஆர்வமும் காட்டுவீர்கள். பயிற்சியாளர்களுக்கு மிகுந்த நன்மைகள் ஏற்படும் நாள். தன வரவுகள் கிடைக்கும். வரவேண்டிய பணம் கைக்கு கிடைப்பதால் வியாபாரம் சிறப்பாகவே நடக்கும். முதலீடு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கலாம். தொழில் முயற்சிகளில் வேலையாட்களுடைய ஆதரவு பெருக்கம். நேர்மையாக நடந்து கொள்வீர்கள். எதையும் சமாளிக்கக்கூடிய பக்குவம் உங்களுக்கு உண்டு. குழந்தைகளுடைய வளர்ச்சி சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். கூடுமான வரையில் வங்கி தொடர்பான விஷயங்களிலும் அல்லது சேமிப்பு சார்ந்த நிலைகளிலும் ஆர்வம் காட்டுவீர்கள். அஷ்டமி தினம் என்பதால் ஞாயிற்றுக்கிழமை தினம் மாலை 4:30 முதல் 6 மணி வரையில் துர்கை அம்மன் மற்றும் காளி தெய்வ வழிபாடு நல்லது. ஸ்ரீ வீரபத்ரர் வழிபாடு மிக மிக விசேஷமானது. அதோடு ஸ்ரீ கால பைரவரையும் வணங்கி வாருங்கள். குடும்பத்தில் சேமங்கள் லாபங்கள் நீடித்தே இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக அமையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பொறுமையாக இருக்க வேண்டும். அவசரம் கூடாது. எதிலும் நிதானம் தேவை. சுவாதி நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தை ஆளக்கூடிய கிரகம் ராகு பகவான். இந்த நாள் உங்களுடைய செயலில் ஆர்வம் அதிகரிக்கும். ஏற்றம் பிறக்கும். முன்னேற்றங்கள் இருக்கும். 4 பாத கொண்டவர்களுக்கும். விசாக நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தை ஆளக்கூடிய கிரகம் குரு பகவான். 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நெருக்கடிகள் குறையும். மன கஷ்டங்கள் தீர்வடையும். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். ஓம் குருபியோ நமக. வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஞாயிற்றுக்கிழமை தினம் சூரிய பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த நாள். சிந்தனையின் போக்கில் கவனமாக இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் ஏற்படும். 7ஆம் பாவகத்தினுடைய அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுக்கு 3ஆம் ஸ்தானத்திலேயே சஞ்சரிக்கிறார். அதிலும் செவ்வாய் பகவான் ஆட்சிநாதனோடு இணைந்து வேலை தொழில் ஆட்களால் உங்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். மரியாதை கூடும். கூட்டுத் தொழில் மூலமாக லாபம் பெறுவீர்கள். உங்களுடைய பல சிந்தனைகள் மேன்மையாக வருவதற்கு வாய்ப்புகள் கிட்டும். சேமிப்பு சார்ந்த ஆலோசனை கிடைக்கக்கூடும். வருமானத்தினுடைய போக்கை புரிந்து கொண்டு நடப்பீர்கள். பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களால் விரயங்கள் ஏற்படும். பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான விஷயங்களில் பொறுமையாக இருங்கள். 5ஆம் பாவகம் ராகு பகவான் மற்றும் புதன் பகவானுடைய சஞ்சாரம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில். தந்தை வழி உறவுகளால் சில விரயங்கள் ஏற்படலாம். பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். வழக்குகளில் எதிர்பார்த்த முடிவுகள் காலதாமதமாகலாம். வம்பு வழக்குகளில் நீங்களாக சென்று சிக்கிக் கொள்ளாதீர்கள். சில பிரச்சனைகளை ஆறப்போடுவதே நல்லது. உடனுக்குடன் பதில் கிடைக்க வேண்டும். உடனுக்குடன் சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அவசரம் காட்டாதீர்கள். உங்கள் துணைவரிடத்தில் முன்கோபம் இல்லாமல் செயல்படுங்கள் காதலர்களே. வருங்கால துணையினுடைய பேச்சினுடைய நடவடிக்கைகளை கண்காணித்து வாருங்கள். நல்ல மதிப்பு உண்டாகக்கூடிய செயல்களை செய்யுங்கள். வேலை தொடர்பாக நிதானமாக இருக்க வேண்டிய நாள். உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படலாம். 6ஆம் வீட்டில் குரு பகவானுடைய சஞ்சாரம். எப்பொழுதும் உணவு சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையாகவே இருங்கள். உங்களுடைய அனுபவங்களை யாரிடத்தில் எப்படி பகிர்ந்து கொள்கிறீர்கள் என்பது மிக மிக முக்கியம். தேவையற்ற விஷயங்களை சென்று பேச வேண்டாம். வீண் விவாத போக்கை தவிர்ப்பது நல்லது. மாணவர்கள் கல்வி சார்ந்த விஷயத்தில் அதிக கவனமாக இருக்க வேண்டும். படிப்பில் நாட்டம் இருக்காது. ஆர்வமின்மையாகவே இருப்பீர்கள். படித்தாலும் எதையும் மனதில் வைத்துக்கொள்ள இயலாது.
சற்று மனக்குழப்பமாகவே இருக்கக்கூடும். ஞாயிற்றுக்கிழமை தினம் என்பதால் விடுமுறை நாட்கள் வெளியே செல்லலாம் என்கிற திட்டங்களை மேற்கொள்வீர்கள். சிவபெருமான் ஆலயங்களுக்கு சென்று தீபங்கள் ஏற்றி வழிபடுங்கள். உங்களுடைய பிரச்சனைகள் சகலமும் தீர்வதற்கான வழி கிடைக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்கள் குறைவாகவே வரும். அதிக அகலக்கால் வைத்து ஏமாறாதீர்கள். மற்றவர்களுடைய செயல்களை நம்பி அப்படியே செய்ய வேண்டாம். பொறுமை நிதான போக்கோடு சிந்தியுங்கள். ஒரு முறைக்கு பல முறை பேசுங்கள். மற்றவர்களிடத்தில் கருத்துக்களை கேட்டறிந்து செய்வது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சார்ந்த காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சில்வர் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் நட்சத்திரத்தின் அதிபதி குரு பகவான் 6ஆம் இடத்தில் ருணரோக சத்ரு பாவகத்திலேயே சஞ்சரிக்கிறார். மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்வதை நிறுத்திக் கொள்ளுங்கள். அனுஷம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தின் அதிபதி சனீஸ்வர பகவான். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சுகஸ்தானத்தில் சூரிய பகவானோடு இணைந்தே இருக்கிறார். 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவங்களுக்கு விரயங்கள் இருக்கும். தேவையற்ற விஷயங்களுக்காகவும் பிறருக்காக நண்பர்களுக்காக செலவு செய்ய வேண்டி வரும். பணத்தினுடைய தன்மைகளை உணருங்கள். கேட்டை நட்சத்திரம். நட்சத்திரத்தின் அதிபதி புதன் பகவான். அவர் ராசிக்கு 5ஆம் பாவகத்தில் ராகு பகவானோடு சஞ்சரிக்கிறார். 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும், மரியாதை கூடும், தைரியமாக செயல்படுவீர்கள். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும்போது நெருப்பு ராசி உங்களுடைய ராசி. ஞாயிற்றுக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் சூரிய பகவான். புதிய நபர்களால் அலைச்சல் ஏற்படலாம். நண்பர்களிடத்தில் அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். பயனற்ற விவாதங்களை குறைத்து கொள்ளுங்கள். வீண் பேச்சுக்களை குறைத்து கொள்ளுங்கள். சிந்தனைகளில் உங்களுக்கு குழப்பங்கள் இருக்கும். எந்த ஒரு வேலைகளை எடுத்தாலும் காலதாமதமாகவே நடக்கும். மனதளவில் இருக்கக்கூடிய சங்கடங்களை போக்க தியான முறைகளை மேற்கொள்ளலாம். பிறரிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். யாரிடத்திலும் வீண் பேச்சுக்கள் வைத்துக்கொண்டு சங்கடங்கள் ஏற்பட வேண்டாம். மாணவர்கள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். மனதில் சில குறைகள் இருந்து கொண்டே இருக்கும். திருப்திகரமற்ற நிலையே காணப்படலாம். படிப்பின் மீது அதிக ஆர்வம் ஏற்படுத்திக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். மற்றவர்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பளித்து நடப்பது நல்லது. பெரியவர்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்க வேண்டிய நாள். பிறருடைய ஆலோசனைகளை கேட்டு செய்தால் ஓரளவிற்கு நன்மைகள் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே புரிதல் காணப்படாது. சில நேரம் இருவருக்குள்ளும் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் இருக்கும். மனநிலையில் சஞ்சலங்கள் அகல தியானம் செய்யுங்கள். சந்திர பகவானுக்குண்டான காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பது மிக நல்லது. ஓம் பத்மத் வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். இந்த ஸ்லோகத்தை நீங்கள் உச்சரிக்கும் போது சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் நீங்கும். 6, 8, 12 இந்த பாவகத்தில் மனோகாரகன் சந்திர பகவான் மறைதல் கூடாது. ஆனால் 12ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் தான் உங்களுக்கு மனக்குழப்பங்கள். அவர் வேறு இடத்திற்கு நகர்ந்த உடனேயே உங்களுடைய நடவடிக்கை சீராகவும் சிறப்பாகவும் அமையும். வண்டி வாகன பயண நேரங்களில் செல்பவர்கள் கவனமாகவே இருங்கள். வெளியே போகக்கூடிய நேரத்தின் போது கையில் அதிக பணம் வைத்திருக்க வேண்டாம். பண இழப்புகள் ஏற்படாமல் பார்த்து கொள்வது நல்லது. வண்டி வாகன பயணத்தில் பொறுமை என்பது அவசியம். தேவையில்லாமல் அபராதங்கள் செலுத்துவதை நீங்கள் தவிர்க்கலாம். குடும்ப நலன் கருதி சில முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு ஏற்ற நாள் அல்ல. மற்றவர்கள் உங்கள் மீதான பாசத்தோடு இருப்பார்கள். கல்வி தொடர்பான வேலையில் இருப்பவர்கள், ஆசிரிய பெருமக்கள் மற்றும் கவிஞர்கள், கலைஞர்களுக்கு இதுநாள் வரையில் இருந்து வந்த குழப்பங்கள் சற்று குறையும். தனுசுராசி அன்பர்களே, ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள்,
அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் அதிக நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல் இறக்கம். வெளி வட்டாரத்தில் கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. பிறருடைய குணங்களை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். பூராட நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்தை ஆளக்கூடியவர் சுக்கிர பகவான். 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டிலேயே விரையாதிபதியோடு சஞ்சரிக்கிறார். வாதங்களை தவிர்க்க வேண்டும். பிறரிடத்தில் பேசாமல் இருப்பது நல்லது. பொறுமை குணம் தேவை. உத்திராடம் நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்தின் அதிபதி சூரிய பகவான். அவர் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் குறையும் நாள். ஓரளவிற்கு நன்மைகளை பெற முடியும். முயற்சிகளினால் பலன் உண்டு. இந்த நாள் மன நிறைவு, அமைதி பெற்ற நாளாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்கு செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 93811626336. மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஞாயிற்றுக்கிழமை தினம் கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும்போது எதிராக இருந்தவர்கள் சாதகமாக செயல்படலாம். பகைவர்கள் கூட துணைவர்கள் ஆவார்கள். நட்புகள் அதிகரிக்கும். மற்றவர்களோடு இணக்கமாக பழகுவதற்குண்டான நாளாகவே அமையும். வழக்கு தொடர்பான விஷயங்களில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும். தந்தை மூலமாக இருந்த பிரச்சனைகள் ஓரளவிற்கு கட்டுப்பாட்டுக்குள் வரும். பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் அகலும். உங்களுடைய உயர் அதிகாரிகள், மூத்த அதிகாரிகள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். நலம் நிறைந்த நாளாகத்தான் அமையும். வெளிநாடு தொடர்பான வர்த்தகத்தில் மேன்மை அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் விலகும். தெய்வ அனுகிரகத்தோடு செயல்படுவீர்கள். மகர ராசி அன்பர்களே, வேலை விஷயமாக வெளியே செல்பவர்களுக்கு ஆரோக்கியத்தோடு செழிப்பான நல்ல பலன், செல்வ செழிப்போடு இருக்கக்கூடியதாகவே அமையும். வண்டி வாகன பயண நேரங்களில் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும். உற்சாகமாக இருப்பீர்கள். உத்தியோகத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் மறையும். கடனால் அவதிப்பட்டு வந்த உங்களுக்கு கடன் தீர்வதற்கான ஒரு எளிய வழிமுறைகளை கையாளுவீர்கள். எதையும் சிந்தித்து செய்யும் போது அதற்கான வழிகள் கிடைக்கும். கவலை வேண்டாம். புதியதொரு செயல்களில் உங்களுக்கு வேகம் இருக்கும். துரிதமாக இருப்பீர்கள். விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் ஆர்வங்கள் அதிகரிக்கலாம். மாணவர்களுக்கு மனக்குழப்பங்கள் நீங்கும். சோர்வுகள் அகலும். அசதிகள் இருக்காது. எதையும் முன்னேற்றத்தோடு செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கும். தைரியமாக இருப்பீர்கள். காரிய அனுகூலம் நடக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய வருகை தொடர்ச்சியாக இருக்கும். உங்களிடத்தில் வியாபாரம் செய்யும் போது அவர்களுக்கும் ஒரு மன திருப்தி இருக்கும். தொழில் சார்ந்த முயற்சிகளில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். உங்களுடைய வியாபாரத்திற்கும் சரி, மற்ற வர்த்தகம் சார்ந்த விஷயங்களுக்கும் அவர்களுடைய அனுசரணையான போக்கு நன்மையை தரும். விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும். அசதி விலகும் நாள். இறை வழிபாடு, ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்கள் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். இன்றைய பஞ்சாங்கத்தில் சூரிய பகவானுக்கான காயத்ரி மந்திரம் கொடுக்கப்பட்டுள்ளது. அவற்றை முறையாக கேட்டு சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள். காலை நேரத்தில் செய்யும் போது ஆத்ம திருப்தி, ஆன்ம திருப்தி, ஆயுள் பலம், ஆரோக்கிய பலம், ஐஸ்வர்ய பலம் என எல்லாவிதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்.
சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெண் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நட்சத்திரத்தின் அதிபதி சூரிய பகவான். சாதகம் நிறைந்த நாள். சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திலேயே குடும்பம், வாக்கு, தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். பலன்கள் அதிகமாகவே கிடைக்கும். ஓய்வுகளும் எடுப்பீர்கள். திருவோண நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தின் அதிபதி சந்திர பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வளர்ச்சி இருக்கும். லாபம் பெறுவீர்கள். வியாபாரம் சிறப்பாக நடக்கும். அவிட்டம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தை ஆளக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான் சுக்கிர பகவானோடு சேர்ந்து ராசியிலேயே சஞ்சரிக்கிறார். 1, 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் ஏற்படும். நன்மைகள் அதிகரிக்கும். உற்சாகமாக இருப்பீர்கள். இந்த நாள் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் சூரிய பகவான். உங்கள் புத்தியை கொண்டு, அறிவை கொண்டு பெரிய அளவில் வருமானம் ஈட்டுவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காக மிக பெரிய ஒரு யுக்திகளை கையாளுவீர்கள். ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கும். துறை சார்ந்த அறிவினை வளர்த்து கொள்வீர்கள். புத்தி கூர்மை இருக்கும். அறிவுத்திறன் வெளிப்படக்கூடிய நாள். ராசியினுடைய 10வது பாவகம் ஜீவனஸ்தானத்தில் 6ஆம் வீட்டிற்கான அதிபதியான சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். ஜீவனஸ்தானத்தில் 10ஆம் இடத்தில். கலை சார்ந்த வேலைகளில் புதிய அனுபவம் ஏற்படும். பார்வை தொடர்பான பிரச்சனைகள் குறையலாம். குடும்பத்தில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். மன நிறைவாக இருப்பீர்கள். எடுத்த காரியத்தை நிதானமாக நன்றாக சிந்தித்து செய்யும் போது அதற்கான பலன்கள் மிகுதி. விலை உயர்ந்த பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும். பேச்சுக்கள் மூலம் காரிய அனுகூலம் நடக்கும். நடக்காத வேலைகளை கூட மிக அழகாக நடத்தி காட்டுவீர்கள். கும்பராசி அன்பர்களே, சாதுரியமான செயல்பாடுகள் மூலம் பாராட்டுகள் கிடைக்கும். நன்மைகள் நிறைந்த நாள். குடும்ப நபர்கள் மற்றும் உறவுகள் மூலம் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஆனந்தம் பெருகக்கூடிய அமைப்பு உண்டு. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் இருக்கும். இதனால் உங்களை பற்றிய நல்ல கருத்துக்களும் பேச்சுக்குண்டான மதிப்பு அதிகரிக்கலாம். அன்பு நிறைந்த நாள். காதலர்களுக்கு மத்தியில் உங்கள் உறவுகளுக்குள் காதல் உறவில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் அமையும். எதிர்பார்த்தபடி பெற்றோர்களுடைய சம்மதம் உங்களுக்கு கிடைக்கும். எதிராக இருந்தவர்கள் கூட ஆதரவாக மாறி விடுவார்கள். நன்மைகள் விளையும் நாள். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் இருக்கும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். வியாபாரத்தில் லாபம் பெருக்கும். முயற்சி நிறைந்த நாள். மாணவர்கள் படிப்பில் இருந்த தடைகளை நீக்க முற்படுவீர்கள். தியாக மனப்பான்மையோடு சில வேலைகளை செய்வீர்கள். பொருளாதார நிலைகளில் முன்னேற்றங்கள் உண்டு. வருமானம் இருக்கும். எதிர்பார்த்தபடி தன்னிறைவு பெறுவீர்கள். ஆத்ம சந்தோஷம், மன திருப்தி உண்டாகும். ஆகவே சூரிய பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த நாளாக இருப்பதால் அரசாங்க தொடர்புடைய வேலைகள் உங்களுக்கு ஓரளவிற்கு பலனை தரும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம்.
நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அனுபவமான நாள். இந்த நட்சத்திரத்தை ஆளக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான். மேன்மை நிறைந்த நாளாகவே இருக்கும். ஒரு சில விஷயங்களை பிறரால் அறிந்து கொள்ள வாய்ப்புகள் உண்டு. சதயம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தை ஆளக்கூடிய கிரகம் ராகு பகவான். 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்த சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு பகவான் கோச்சாரத்தின்படி 2ஆம் பாவகம் வருமானம், தனம், வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அவரோடு புதன் பகவானுடைய சஞ்சாரமும் கூட. ஆர்வம் ஏற்படும், நன்மைகள் விளையும், மகிழ்வாக இருப்பீர்கள். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நட்சத்திரத்தை ஆளக்கூடிய கிரகம் குரு பகவான். லாபம் அதிகரிக்கும், முயற்சிக்குண்டான பலன் உண்டாகும், நன்மைகள் விளையும் நாள். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்கு செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க. சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 93811626336. மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமை தினம் சூரிய பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த நாள். கலை சார்ந்த வேலைகளில் அனுபவங்கள் பெறக்கூடும். உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். மன நிறைவு பெற்ற நாள். சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். உயர் அதிகாரிகளுடைய அறிமுகம் கிடைக்கப் பெறுவீர்கள். துறை சார்ந்த தேடல் அதிகரிக்கும். புதியதொரு விஷயங்களை அறிய முற்படுவீர்கள். மீனராசி அன்பர்களே, மனதளவில் சந்தோஷம், குதூகலம் இருக்கும். வியாபாரத்திற்குண்டான விஷயங்களை மேற்கொள்வீர்கள். போட்டிகளில் இருக்கும்போது விவேகமாக இருக்க வேண்டும். மற்றவர்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை அறிந்து கொண்டு செயல்படுங்கள். அவசரத்தில் செய்து எதிலும் மாட்டிக்கொள்ள வேண்டாம். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் தெளிவு ஏற்படும். பரிவாக இருக்க வேண்டிய நாளும் கூட. தெய்வ அனுகிரகம் வேண்டி சிவசூரிய வழிபாடு செய்யுங்கள். பிள்ளைகள் மூலம் மகிழ்ச்சி வரக்கூடிய செய்திகள் கிடைக்கும். 5ஆம் வீடு புத்திரஸ்தானத்திற்குண்டான இடம். குல தெய்வம் மற்றும் மனம், காதல் சார்ந்த விஷயங்களை சொல்லக்கூடிய பாவகம். பிள்ளைகளால் பெருமைப்படுவீர்கள். சந்தோஷம், குதூகலம் அதிகரிக்கும். இறை வழிபாடின் மீது நம்பிக்கை கொள்வீர்கள். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். பரிவாக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வீர்கள். தன்னம்பிக்கை நிறைந்த நாள். கருணை உள்ளத்தோடு இருப்பீர்கள். பிறருக்காக சில விஷயங்களை முடிப்பதில் ஆத்ம திருப்தி, சந்தோஷம் அதிகரிக்கும். மாணவர்கள் படிப்பின் மீதான ஆர்வம் இருக்கும். தேர்வுக்காக தயாராகி கொண்டிருப்பவர்களுக்கு உற்சாகம் பிறக்கும். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் இருக்கும். மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். வேலை பளு என்பது இருக்காது. ஓய்வு எடுக்கக்கூடிய நாளாகவே இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சமராசிகள் ஆகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தை ஆளக்கூடிய கிரகம் குரு பகவான்.
4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கும், நன்மைகள் விளையும், மகிழ்வாக இருப்பீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தை ஆளக்கூடிய கிரகம் சனீஸ்வர பகவான். 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தேடல் அதிகரிக்கும், நன்மைகள் விளையும், மகிழ்வாக இருப்பீர்கள். ரேவதி நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தை ஆளக்கூடிய கிரகம் புதன் பகவான். 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தெளிவு ஏற்படும், நுட்பங்களை உணர்வீர்கள், லாபம் பெருகும். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. வேலும் மயிலும் துணை, தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் நம்முடைய சேனல் சார்பாக நல்வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. DTCP approved and RERA registered plots அங்கீகாரம் பெற்ற பட்டா வீட்டு மனைகள் நமது மனைப்பிரிவை சுற்றி காம்பவுண்ட் சுவர் பாதுகாப்பு வசதியோடு அமைக்கப்பட்டுள்ளது. சட்ட வல்லுநர்களிடம் முறையான லீகல் ஒப்பீனியன் பெறப்பட்ட வீட்டு மனைகள். புதிதாக வளர்ந்து வருகின்ற SH 120 நமது மனைப்பிரிவு அமைந்துள்ளது. நமது மனைப்பிரிவிற்கு அருகாமையில் மப்பேடு ஜங்ஷன் உள்ளது. அந்த மப்பேடு ஜங்ஷனிலிருந்து சென்னை, வடபழனி, கோயம்பேடு, டி நகர், பிராட்வே, பூந்தமல்லி, திருவள்ளூர், அரக்கோணம், காஞ்சிபுரம், சுங்குவார்சத்திரம் மற்றும் புதிய பேருந்து நிலையம் கிளாம்பாக்கத்திற்கும் உடனடி பேருந்து வசதி உண்டு. அரசால் உறுதி செய்யப்பட்ட சென்னையின் 2வது பெரிய விமான நிலையம் 15 நிமிட பயண தூரத்தில் உள்ளது. நமது மனைப்பிரிவை சுற்றி 3000த்திற்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கின்றன. சவிதா மருத்துவமனை, சென்ட் ஜோசப் மருத்துவமனை, சென்ட் மேரிஸ் மருத்துவமனை, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நமது மனைப்பிரிவிற்கு அருகில் உள்ளது. நமது மனைப்பிரிவை சுற்றிலும் மிக பிரபலமான 6 பள்ளிகள், 4 கல்லூரிகள் இருக்கின்றன. நமது மனைப்பிரிவை சுற்றிலும் பிரசித்தி பெற்ற கோவில்கள், மசூதி மற்றும் சர்ச் அருகில் இருக்கின்றன. சுமார் 18,300 தனியார் மற்றும் பொது நிறுவனங்கள் நமது மனையை சுற்றிலும் அமைய இருக்கிறது. நமது மனைப்பிரிவிற்கு 15 நிமிட தூரத்தில் இருக்கும் கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டினுடைய சிறப்பு அம்சங்கள். 6000 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டு மிக மிக பிரம்மாண்டமாக அமைய இருக்கிறது. மத்திய அரசு 20,000 கோடி ரூபாய் இதற்காக ஒதுக்கியுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டை சுற்றி சுமார் ரூபாய் 50,000 கோடிக்கு மேல் தொழில் நிறுவனங்களால் முதலீடு செய்யப்படும் என பொருளாதார நிபுணர்களால் கணிக்கப்பட்டுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டில் 2 பேரலல் ரன்வே அமைக்க முதற்கட்டமாக ரூபாய் 3,000 கோடியும் 2ஆம் கட்டமாக ரூபாய் 2,000 கோடியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டை பயன்படுத்துபவர்கள், அதை சார்ந்தவர்களினுடைய எண்ணிக்கை சுமார் 60 பில்லியனை தாண்டும் என கணக்கிடப்பட்டுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் இந்தியாவின் மிகப்பெரிய ஏர்போர்ட் ஆகவும் ஆசியாவின் 2வது மிகப்பெரிய ஏர்போர்ட் ஆகவும் அமைய உள்ளது. MMLP அதாவது மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பார்க்கின் 6 முக்கிய செயல்பாடுகள்: சரக்கு கூட்டல் மற்றும் விநியோகம் மற்றும் பல்முனை சரக்கு போக்குவரத்து, ஒருங்கிணைந்த சேமிப்பு கிடங்குகள், தகவல் தொழில்நுட்ப ஆதரவு, மதிப்பு கூட்டப்பட்ட சேவைகள், சுங்கவரி தேர்வு மையம், 10,000 பேருக்கு நேரடி வேலைவாய்ப்பு, 40,000 பேருக்கு மறைமுக வேலைவாய்ப்பு, இவை அனைத்தும் MMLP-யில் செயல்படுத்தப்பட உள்ளது. 2026 இந்த திட்டம் முடிவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. MMLP-யின் சிறப்பு அம்சங்கள்: தமிழ்நாட்டின் முதல் பல்முனை சரக்கு போக்குவரத்து பூங்கா நமது மனைப்பிரிவிற்கு மிக அருகில் அமைய இருக்கிறது. 159 ஏக்கரில் 1,200 கோடி ரூபாய் மதிப்பில் உட்கட்டமைப்பு வசதிகள் அமைய இருக்கின்றன. 46,000 கோடி ரூபாய் செலவில் பல்வேறு வசதிகள் உருவாக்கப்படும். ரயில்வே துறை, விமானத்துறை, கப்பல் துறை மற்றும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஒருங்கிணைந்து செயல்படும் தமிழ்நாட்டின் முதல் வளர்ச்சி திட்டம் இதுவே ஆகும். MMLP-யின் வளர்ச்சியானது இந்தியாவின் GDP-யில் 14 8.9 குறைக்க உதவும் என்று கணிக்கப்படுகிறது. NH4 தேசிய நெடுஞ்சாலை சென்னை பெங்களூருக்கு 15 நிமிட தூரத்தில் உள்ளது. அரசால் உறுதி செய்யப்பட்ட சென்னையின் 2வது விமான நிலையம் நமது மனைப்பிரிவிலிருந்து 10 நிமிட பயண தூரத்தில் உள்ளது. சென்னை, வடபழனி, கோயம்பேடு, டி நகர், பிராட்வே, பூந்தமல்லி, வண்டலூர், காஞ்சிபுரம், அரக்கோணம், திருவள்ளூர் ஆகிய பகுதிகளில் இருந்து மாநகர பேருந்து வசதியும் உள்ளது. 20 நிமிட பயண தூரத்தில் கடம்பத்தூர் ரயில் நிலையம் நமது மனைப்பிரிவிற்கு அருகில் உள்ளது. சட்ட வல்லுநர்களுடைய முறையான லீகல் ஒப்பீனியன் பெறப்பட்ட வீட்டு மனைகள். ஸ்ரீபெரும்புதூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் நமது மனையிலிருந்து 10 நிமிட தொலைவில் உள்ளது. பிரசித்தி பெற்ற டான் பாஸ்கோ, சென்ட் ஜோசப் பள்ளி, கிறிஸ்ட் காலேஜ் ஆஃப்
ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரி போன்ற பல்வேறு கல்வி நிறுவனங்கள் நமது மனையை சுற்றிலும் அமைந்துள்ளது. அருள்மிகு சிங்கேஸ்வரர் கோயில், ஸ்ரீ ராகவேந்திரர் கோயில், ஸ்ரீ பச்சையம்மன் கோயில் போன்ற வரலாற்று சிறப்புமிக்க கோயில்கள் நமது மனைப்பிரிவிற்கு அருகில் அமைந்துள்ளது. சினிமா தியேட்டர் மற்றும் திருமண மண்டபங்கள் நமது மனைப்பிரிவிற்கு மிக அருகாமையிலேயே அமைந்துள்ளன. வருங்கால முதலீட்டிற்கான பொன்னான வாய்ப்பு. இந்த வாய்ப்பினை தவறவிடாதீர்கள். உங்களுடைய எதிர்கால திட்டத்திற்கான பொன்னான நேரம். தொடர்புக்கு 9381162636 மற்றும் 9043192132